வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபு சார் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம். 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 நான் எம்எஸ் பாபு, நாகர்கோவிலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து அக்குபஞ்சரும் இப்போ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியும் இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் மேடத்திட்ட. மேடம் எப்படி எனக்கு தெரியும்னாக்க, என் தம்பி தஞ்சாவூர் தான், சித்தி பையன். அவங்க ஒய்ஃபு இங்கே இப்போ கிளாஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அந்த ரெஃபர் பண்ணாங்க. இப்போ நானும் இப்போ மேடத்திட்ட கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அக்குபஞ்சரும் சரி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலும் சரி, நல்ல எனக்கு ப்ராக்டிக்கலாக நல்லா புரிய வச்சுட்ருக்காங்க. நல்லா புரியுது. இப்போ நான் போய் ப்ராக்டிஸ் பேஷண்ட்டை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நான் எனக்கு கிளியராக வந்துட்டுருக்கேன். இப்போ நான் இப்படி போனோடனே இப்போ நான் பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது முதற்கொண்டு எனக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நல்லாவும் இருக்குது. நல்லா ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க எனக்கு. அது மட்டும் இல்லை, தியரியும் எனக்கு புரிகிற மாதிரி நல்லா சொல்லித்தராங்க. தியரியும் நல்லாயிருக்கு, ப்ராக்டிக்கலும் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எக்ஸாமும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்தே யோகாவில் கொஞ்சம் கோர்ஸும் பண்ணியிருக்கேன். இன்னர் யோகா தெரபிஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் போய் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யோகாவோட சேர்த்து நம்ம அக்குபஞ்சரும் பண்ணும்போது மக்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறது எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை மேடமும் என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் நான் கொஞ்சம் தீவிரமாக இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத, யோகா ப்ளஸ் அக்குபஞ்சர் ப்ளஸ் நம்ம ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்டெப் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லபடியாக நான் கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். பாபு சார் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி சப்ஜெக்ட், அதாவது இயற்கை மருத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் யோகா ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். அதோட இந்த அக்குபஞ்சர், ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுட்டு நிறைய பேர்த்துக்கு நல்லபடியாக இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப குறைஞ்ச செலவில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவலியோ மூட்டு வலியோ இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது பாதத்தை மசாஜ் பண்ணுறது, ஃபுட் மசாஜுன்னு சொல்லுவோம். இந்த பாதத்தில் ஸ்டிக், அதாவது குச்சியை வச்சு எந்தெந்த, அதாவது ஹார்ட்டுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், கிட்னிக்குன்னு சில இடங்கள் இருக்கும். அப்போ அது எந்த பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த வலிகள் எல்லாமே அருமையாக சரியாக ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது அல்லது உயிர் சக்தி ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அருமையாக சரியாகும். அதாவது ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது நல்ல மனசு அமைதியாகும், நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வலிகள், தலைவலி, மூட்டு வலி, வயிற்று வலி இந்த மாதிரி வலிகளுக்கெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா உடனே வலிகள் குறையிறத பார்க்குறோம். ரொம்ப எளிமையாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்குபஞ்சர். உலகம் ஃபுல்லாமே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புலையே நம்ம பிறக்கும் போதே இருக்கும். இது ஒவ்வொரு புள்ளியுமே நிறைய நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி அழுத்தி விட்டோம் அப்படின்னா இப்போ தலைவலியெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி நிறைய வலிகளை சரிப்படுத்துறதுக்கு நம்ம உடம்புல நிறைய புள்ளிகள் எல்லாம் இருக்குது. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் அழுத்தி விடலாம். அல்லது அக்குப்ரெஷர் ராடுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை வச்சு அந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணி விடலாம். அப்புறம் அந்த இடத்துல நீடில் போடலாம். அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது நீடில் போடுறது, அதாவது அக்கு புள்ளிகள் அப்படிங்கிறது ஒன்று தான். அதை ஸ்டிமுலேட் பண்ணுற மெத்தட் தான் இந்த டச் ஹீல் அப்படிங்கிற தொடு சிகிச்சை. அப்புறம் அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர் இந்த மாதிரி மூணையும் எந்த வகையில் வேணாலும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக சரியாகும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வலிகளுக்கும் நோய்களுக்கும் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக சரிப்படுத்த முடியும். அதோடு இது எல்லாமே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாமே ரொம்ப நல்லா கேட்கும். கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, உங்களுக்கு உணவு குழாயில் அடைச்சிக்கிட்டு எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்குது, ஏப்பம், விக்கல் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த பாத அழுத்த மசாஜ் பண்ணும்போது சரியாகும். அதே சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதம் மதப்பு இருக்கும், பாதம் மரத்து போகும், பஞ்சு மேலே காலை வச்ச மாதிரி இருக்கும்பாங்க. அப்புறம் செப்பல் கழண்டு போகிறதே தெரியாது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி பாதத்தில் நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் இந்த பாத மசாஜ், அதாவது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற இந்த பாத மசாஜ் பண்ணும்போது அருமையாக சரியாகிறத பார்க்குறோம். சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கால்களில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொப்பளை வர்றது, அப்புறம் அந்த கொப்பளை பெருசாகிட்டு ஆறாமல் தொந்தரவு பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த காலையவே எடுக்கிற நிலைமைக்கு போயிடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஆயிரும். அதெல்லாம் சரிப்படுத்துகிற மாதிரி இந்த பாத மசாஜை நீங்கள் சுகர் இருக்கிறவங்கெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். பாதங்கால்கள் அவ்வளோ முக்கியம் நமக்கு.
நம்ம உடம்பை தாங்கிறதே பாதம் தான். அப்போ பாதங்கால்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா கேட்கும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயாபெட்டிஸ் இருக்குது. இதுக்கு தீர்வு தர மாதிரி நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கும் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் இதை ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுகர்னால் வர பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கால் பாதத்தில் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் வளையும். இந்த இடத்துல SP1 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடிய புள்ளி. யூ மாதிரி வளையுது இல்லைங்களா, இது வந்து ஸ்ப்ளீன் 1 அப்படின்னு சொல்லிட்டு மண்ணீரலோட முதல் புள்ளி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மெதுவாக கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அழுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டிவிடும். சுகர் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம கால் சுண்டு விரல் முடிகிற இடத்துல ஒரு வளைவு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வளைவு வரும். கால் சுண்டு விரல் முடிகிற இடத்துல ஒரு வளைவு இருக்கும். இந்த இடத்துல UB66 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுகரை வந்து அருமையாக குறைக்கும். அதோடு வந்து அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரியே இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. இந்த குழியில் வந்து உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் அழுத்திட்டு எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். நம்ம கால் கட்டை விரல் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு முழி இருக்கும். உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்கிறது. இந்த மூட்டுக்கு பின்னாடி இந்த பள்ளம் தெரியும். அதாவது மூட்டோட சென்டர்லேருந்து பின்னாடி ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா K3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுகரை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. கேனா கிட்னிக்கு எனர்ஜி பண்ணக்கூடிய புள்ளியும் கூட. இப்போ இந்த பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சுகர்னால் அடிக்கடி ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து இதே இடத்துலேருந்து இந்த புள்ளியிலிருந்து ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. இது வந்து எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், அதிகப்படியான வியர்வையை வந்து தடுக்கக்கூடிய இந்த புள்ளி வந்து அதிகப்படியான வியர்வையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய புள்ளி. இதையும் அதே மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. கால் கட்டை விரல் நேர் பேக் சைடு இப்படி வந்தீங்கன்னா காலை மடித்து வைக்கும்போது வி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதாவது ரேகை முடிகிற இடத்துலேருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் 1 இன்ச் அதாவது 1ல் பாதி அளவு மேலே வைங்க. ஒரு ரேகையில் பாதி மட்டும் மேலே வச்சா இந்த இடத்துல LIV8 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த அதாவது செங்குத்தா இங்கே. இதுவும் வந்து சுகரை படிப்படியாக குறைக்கக்கூடிய புள்ளி. இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. நிறைய பேர்த்துக்கு சுகர்னால இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஆண்மை குறைவு, தசை நார்கள் வீக் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும். விரைப்புத்தன்மை குறையிறது இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. நம்ம கால் கட்டை விரல் நேர் பேக் சைடு ஒரு மொழி இருக்கும். இந்த மொழியோட சென்டர்லேருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் 1.5 இன்ச் அதாவது ஒரு ரேகை முடிஞ்சு அதுக்கப்புறம் பாதி மட்டும் எடுத்துக்குங்க. அந்த அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி செங்குத்தாக மேலே வைங்க. இப்போ இந்த இடத்துல வரும். இங்கே வந்து SP4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுகரை படிப்படியாக குறைக்கக்கூடிய புள்ளி. இந்த பாயிண்ட்டையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த கட்டை விரல் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு இந்த முழி இருக்கும். இந்த முழியோட சென்டர்லேருந்து உங்கள் ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு உங்களோட யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கை விரல் அளவுகளை தான் எடுத்துக்கணும். உங்கள் ஆள்காட்டி விரலோட 3 ரேகை முடிகிற அளவுக்கு வச்சு உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல SP6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து சுகரை படிப்படியாக குறைக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இது பண்ணவே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி. டானிஃபிகேஷன் பாயிண்ட்டுன்னு ஸ்டொமக் 36ன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் நமக்கு நல்ல எனர்ஜி பண்ணும். உடம்பு டயர்டெல்லாம் இருந்ததுன்னா நல்லா குறையும். சுகர் வந்து அருமையாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். நம்ம வயிற்றில் பார்த்திங்கன்னா தொப்புலேருந்து உங்கள் ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வைங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா REN12 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும்.
இந்த இடத்துலையும் அதுக்கு மேலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் உள்ளங்கை வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா உள்ளங்கையை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடிய ஒரு அருமையான புள்ளிகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே எனர்ஜியாக ஆரம்பிக்கும், சுகரை வந்து படிப்படியாக குறைக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். இதில் வந்து கிளாஸஸும் சரி, ட்ரீட்மெண்ட்டும் சரி, நம்ம அக்குபஞ்சர், கப்பிங் தெரப்பி, யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத மசாஜ், சுஜோக் தெரப்பி, டான் தெரப்பி, அதே மாதிரி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட அதாவது வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி நிறைய வகையான இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகளும் சிகிச்சைகளும் உதவும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலும் கோயம்புத்தூர் கணபதியில் நம்மளோட கிளினிக் இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.